மனிதனுக்கு கவலை ஏற்படுகிறது என்பதாக சொன்னால் இந்த இரண்டு விஷயத்தினால்தான் கவலை ஏற்படுகிறது என்பதாக இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது பெரும்பாலும் மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எதனால் வருகிறது? அதாவது ஒரு விஷயம் நமக்கு கவலை ஏற்படுது என்பதாக சொன்னால் அதனுடைய காரணம் ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இரண்டு காரணத்திற்காக வேண்டிதான் அவனுக்கு கவலைகள் ஏற்படுகிறது என்பதாக இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதில் முதலாவது விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள், அஹதுஹுமா அர்-ரக்பத்து ஃபித் துன்யா வல் ஹிர்ஸு அலைஹா. முதலாவதாக உலகத்தின் மீது ஆசை மற்றும் பேராசை கொள்வதால் அவனுக்கு கவலை ஏற்படுகிறது. உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் என்பதால் உலகத்துடைய ஆசைகள் அதிகமாக அவனுக்கு அது கிடைக்காம போக அல்லது அதற்காக அதிகமான நேரத்தை செலவழிக்க அவனுக்கு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இரண்டாவதாக வஸ்ஸானி அத்தக்ஸீரு ஃபீ அஅமாலில் பிர்ரி வத்தாஅ. இரண்டாவதாக நல்லமல்களையும் அல்லாஹ்வை வழிபடுவதையும் குறைத்துக் கொள்வதால் மனிதனுக்கு கவலைகள் ஏற்படுகிறது என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உலகத்தில் மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள் என்பதாக சொன்ன இரண்டு விஷயத்திற்காக நடக்கும். முதலாவது, நல்ல யோசிச்சு பாருங்க, ஏதாவது உலகத்தின் மீது ஆசை அதிகமாக இருக்கும். நான் ஒரு பெரிய வீடு கட்டணும், அல்லாஹ் சின்ன வீடு கொடுத்துருப்பான், அல்லாஹ் ஒரு நார்மலான வீடு கொடுத்துருப்பான், ஆனால் மனசு திருப்தி பரலை, இதை விட ஒரு பெரிய மாளிகை நான் கட்டிடணும் என்பதாக ஆசைப்பட்டு அவன் கவலைக்கு ஆளாகி கொள்கிறான். இதே மாதிரி இரண்டாவதாக நல்ல அமல்களை செய்யாமல் அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டு குறைத்து அவன் தூரமாகி அவனுடைய கவலைகள் அதிகரித்து கொண்டே போகிறது என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் கிதாபில் தெளிவாக எழுதினாங்க. எனவே நிச்சயமாக உலகத்தின் மீதான ஆசைகள் குறைத்துக் கொள்ள வேண்டும். பேராசை நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. இரண்டாவதாக நல்லமல்களையும் அல்லாஹ்வை வழிபடுவதையும் அதிகமான நம்முடைய பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நல்லமல்கள் குறைச்சிட்டோம் என்பதாக சொன்னான், அல்லாஹ்வை வழிபடுவதை குறைத்து விட்டோம் என்பதாக சொன்னான், தொழுகையை விட்டுட்டோம், நோன்பு விட்டுட்டோம், ஜகாத்தை விட்டுட்டோம், நல்லமல்களை விட்டுட்டோம், தான தர்மங்களை விட்டுட்டோம், பணம் விருதும் ஹஜ்ஜை விட்டுட்டோம் என்பதாக சொன்னான். அதற்கு பிறகு கஷ்டம் வந்து விட்டது என்பதாக சொன்னால் யாராலும் தடுக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நிச்சயமாக இந்த இரண்டு விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உலகத்தின் மீதான ஆசை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது. இதே போன்று நல்லமல்களை குறைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வை வழிபடுவதையும் குறைத்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ் அதிகமாக வணங்க வேண்டும், அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஓ யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் அதிகமாக தியானம் செய்யுங்க. வஸப்பிஹு புக்ரத்தன் வாசீலா, காலை மாலை அல்லாஹ்க்கு திக்ர் செய்யுங்க என்பதாக குர்ஆன் சொல்கிறது. திக்ரில் தான் நிம்மதியும் இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த திக்ரை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. திக்ர் செய்யக்கூடிய முஸ்லிம்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திக்ர் அதிகமாக செய்து நம்முடைய உள்ளத்தை சுத்தம் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.